என்ன பாஸ் டைரக்டா பார்ட் 3க்கு வந்துட்டீங்க? இங்க நான் சொல்ற விஷயம் உங்க மண்டையில ஏறணும்னா, முதல்ல போய் பார்ட் 1 மதிவும் பார்ட் 2வும் பார்த்துட்டு வாங்க. அது தெரியாம இங்க நின்னு வேடிக்கை பார்த்தா, கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சோ, போயிட்டு வந்துருங்க. சரி. நெறைய பேர் கமெண்ட்ல மாடு வளர்ப்பு பத்தி தான் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம அத பத்தி தான் பேசப் போறோம். நெறைய பேர் நினைக்கிறாங்க, மாடு வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்னு. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க இஷ்டப்பட்டு செஞ்சா இது ரொம்ப ஈஸி. ஆனா கஷ்டப்பட்டு செஞ்சா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம். மாடு மேய்க்கிறவனுக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு யாரோ சொன்னத நம்பி காத கொடுத்து கேட்டுட்டு இருக்காதீங்க. கையில காசும் உங்ககிட்ட ஒரு நல்ல பிசினஸும் இருந்தா, பொண்ணு என்ன பாஸ், எல்லா மரியாதையும் உங்க கால் அடியில வரும். சோ, அந்த பழைய பேச்செல்லாம் தூக்கி போடுங்க. இன்னைக்கு நீங்க பார்க்குற அருண் ஐஸ்கிரீமா இருக்கட்டும், அமுலா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் எப்படி இவ்ளோ பெருசா வளர்ந்தாங்க? மாடு வளர்ப்பு மதிவும் பால் பிசினஸ நம்பிதான். இவங்களால முடியும்னா உங்களால ஏன் முடியாது? நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். டெடிகேஷன். ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இன்னொரு நாள் தூக்கி போட்டுட்டு தூங்குனா கண்டிப்பா உங்களால மேல வர முடியாது. இந்த தொழில உங்க குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். உங்க ஓனர் நீங்க தான். உங்க ஹார்ட் ஒர்க் தான் உங்க முதலீடு. அது இருந்தா நீங்க நிச்சயம் பெரிய எம்பையரா உருவாக்கலாம். சரி, இப்போ மாடு வளர்க்க நம்ம ரெடி. ஆனா எத்தனை மாடு முதல்ல வாங்கணும்? அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? எந்த மாடு நல்ல லாபம் தரும்? இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிச்சு உதிர போறோம்.